என்று 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம். அவனுக்கு சவுல் என்ற பேருள்ள சௌந்தரியமான வாலிபன் ஆகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா தடங்களும் அவன் தோளுக்கு கீழ் இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாய் இருந்தான். அதிகாரத்திலே அந்த 8ஆம் வசனத்திலே ஒரு வாக்கியம் உண்டு. சொல்கிறார், கால் சேக்கல் வெள்ளி என் கரத்தில், வெள்ளி மீட்பு கடையாளம். மீட்கப்பட்டவனுக்கு, கர்த்தரால் மீட்கப்பட்டவனுக்கு, கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்டவனுக்கு தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 2ஆம் வசனத்திலே சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் அவனுக்கு இருந்தான். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 19 ஏசாயா 65ஆம் அதிகாரம் 19-20. நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அது இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயது சென்றவனும், அப்போ கூடிக்கிற அனைவரும் வாலிபர்களே. அப்படிதானே? நமக்கு 100 வயசு வரலையே, 67 தான் இருக்குது. அப்போ தெய்வ பிள்ளைகளே, நம்ம வாலிபர்கள். இந்த வாலிபர்களுக்காக இன்றைக்கு நான் பேசுகிறேன். சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன், அவன் தான் சவுல். சவுல் என்றால் என்ன பெயரு? சிறியவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். சிறியவன் இந்த சவுலை குறித்து தான் நான் தியானிக்க போகிறோம். இந்த சவுல் யார்? முதலாவது, இந்த வாலிபன் எப்படிப்பட்டவன்? 2ஆம் வசனம். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபன் ஆகிய ஒரு குமாரன் இருந்தான். சௌந்தரியமுள்ளவன் அல்லது அழகானவன். இந்த வாலிபன் யாரா? அழகான, எல்லாருக்குள்ளமா இருப்பார்களாம். அவன் மாத்திரம் வயருமா இருப்பான். அந்த தேசத்துல எல்லாரும் அவன் தோளுக்கு கீழே அவன் உயரமா சௌந்தரிய. அந்த 2ஆம் வசனத்தை 2 முறை வருது. சௌந்தரியமான வாலிபனும் சௌந்தரியமுள்ளவன் 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே வசனத்திலே சௌந்தரியம் என்று 2 முறை வருது. அப்போ அழகானவன். இந்த சௌந்தரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? சவுல் அழகானவன், சௌந்தரியம் உள்ளவன். வேதம் என்ன சொல்ல? சௌந்தரியவானன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம். அப்பொழுது வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக 1 சாமுவேல் 16:18. அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமிலே ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். சௌந்தரியவானோடு கர்த்தர் இருக்கிறார். சௌந்தரியவானவன் சவுலே, வாலிபனே, நீயோ சௌந்தரியம் உள்ளவன் அல்லது அழகானவன். அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருப்பாரானால் என்ன நடக்கும்? 45ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 45ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். மகா சௌந்தரியம் உள்ளவர், அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பார். சௌந்தரியம் உள்ள
அவன் மேல் அருள் பொழியும், என்னுடைய வார்த்தைகள் அருள் பொழியும், அதற்கு மேலாக அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த சௌந்தரியம் உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அக்காலத்திலே மோசே பிறந்து அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20, 21, 22. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து திவ்ய சௌந்தரியம் எப்படின்னா திவ்ய சௌந்தரியவனா இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டியிடப்பட்ட போது பார்வோன் குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாய் வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரிகளிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். வளர்க்கப்பட்டான், வல்லவனானான். காரணம் சௌந்தரியம். அவனுக்கு இருந்த சௌந்தரியம் அவனை வளர்க்கொண்டே இருந்தது. மற்றவனால் வளர்க்கப்பட்டான். அவன் ஆவிக்குரிய வாக்கிலே வளர்ந்தான். மற்றவர்கள் வளர்க்கப்பட்டான். வளர்க்கப்பட்டது மாத்திரமல்ல, வல்லவனாய் மாறிட்டான். ஒரே காரணம் சௌந்தரியம். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் எடுத்து சொல்வார்கள், ஆண்டவர் மோசேயை அழைத்து நீ போய் பாட்டில பேச சொல்லும்போது அவன் சொல்றானே, வாக்குவாதம் நான் திக்கு வாயி மந்த நாவு, எனக்கு பேச வராது என்று சொல்றானே, எப்படி ஆண்டவர் கோபமானாரு, ஏன் இப்படி சொன்னா என்று சொல்லும்போது நான் யோசித்து பார்த்தேன். எனக்கு கொடுத்தேன், எனக்கு வெளிப்பாடு வெளிச்சத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இவன் போய் பயந்து போய் எங்க போயிருந்தான்? 40 வருஷம் ஒரு ஆசாருடைய வீட்டில் வரணும். எத்தனை வருஷம் ஆடு வச்சானா? 40 வருஷம் ஆடு வச்சான். அப்போ யோசிக்க பார்த்தேன், சில பேர் நம்ம வேற யாருன்னா சொன்னா தப்பா நினைச்சுப்பாங்க. நம்ம மோகனாவை எடுத்துக்கினா அது போய் காரைக்குடி ஒரு 5 வருஷம் வாழ்ந்து அங்க போய் இருக்குது. காரைக்குடி பாஷை அன்னை பங்கண்ணே போங்கண்ணே, 5 வருஷத்திலே காரைக்குடி பாஷை. சைலஜை எடுத்துக்கோங்க, பெங்களூர் தமிழ், ஆமாங்கோ போனாங்கோ சொன்னாங்கோ முட்டை மட்டியா அவங்க போங்க, அதை துட்டுவாங்க. ஒரு 4-5 வருஷத்திலேயே இவங்க பாஷை மாறிச்சு. இவன் 40 வருஷமா இருந்தானே, அவனுக்கு இப்ப போய் அந்த பாஷை இருந்து பேச வேண்டாம். 40 வருஷம் ஆடு வச்சான். அந்த வார்த்தை அவனுக்கு வந்திருக்கும். ஒரு சமயம் பார்வகிட்ட போய் பேச பேசிருப்பான். என்னப்பா நான் இன்னும் பேச கிண்டல் அடிச்சுட்டு சில பேர் இவங்க என்ன ஃபாரின் போயிட்டு வந்து என்ன பார்த்து கூட பேச தண்ணி சாப்பிட்டு அப்படியே கேட்டாங்க. ஆனா ஊரை விட்டு ஊர் போய் தமிழே பேசாத அங்கத்தி தமிழ் பேசி 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 பாஷையை மாறிட்டு. மோசே சொன்னது தப்பு இல்லை. அந்தவரே என் இப்போ நான் எப்படி பேசுறேன்? 40 வருஷம் ஆடை வச்சு ஆடுகளோட பேசிட்டு ஆட்டுப்படம் ஆயிட்டேன். இப்ப மனுஷனுக்கு என்னான்னு பேச முடியாதுப்பா. ஏன் தெரியுமா? அவன் சொல்லுவாங்க, அவன் சாஸ்திரத்தை வல்லவனா இருக்கானே, சகல கலை வல்லவனா இருந்தானே, ஏன் பேச முடியாது? ஆனா அவன் இருந்த இடங்கன்னா 40 வருஷம் ஆடு ஆட்டின் சுபாவம். ஏனென்றால் அவன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். அவன் வளர்ந்தான், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டிருந்தான். மற்றவளால் பார்வதி குமாரத்தினால் வளர்க்கப்பட்டான், எடுத்து வளர்த்தான். இப்படி நடைபெற்று எல்லாத்துக்கும் அவன் வல்லவனாய் மாறி சௌந்தரியம் உள்ள வாலிபனை கர்த்தர் ஆசிரிக்கிறார், கூட வைக்கிறார், வளர செய்கிறார். அது மாத்திரமில்லை, அங்கு போடப்பட்டிருக்கிறது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம். எபிரேயர்
11:23. மோசே பிறந்தபோது ம், அவனுடைய தாய் தகப்பன்மார் ம். அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அழகுள்ள பிள்ளை எப்படியா சௌந்தரிய பிள்ளை ஆயிடுச்சா இப்போ அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைகளுக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். 3 மாதம் கட்டளைக்கு பயப்படல. எனக்கு இந்த வசனம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே கூடார மறைவிலே என்னை ஒளித்து மறைத்து ஒளித்து வைத்து கண்மணி உயர்த்தினார். 2 பேரை மறைக்கிறாரா ஒளிக்க பதின மறைச்சு ஒளிச்சு. அப்ப நான் யோசிக்கும் போது மறைக்கிறது மறைச்சு வச்சுட்ட பிள்ளைங்க இது எடுக்கக்கூடாதுன்னா மறைச்சு வச்சுடுவோம். ஒரு இடத்துல பிள்ளை ரொம்ப அழுதுச்சுன்னு சொல்லுவோம், அதை போய் எடுப்போம். அப்ப பிள்ளை பார்த்துரும், எங்க அம்மா இங்கெல்லாம் மறைச்சு வைக்கும், புடவைக்குவே இங்க வச்சிடும் அங்க வச்சிடும் மறைச்சியை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனா ஒளிக்கிறத யாரையும் கண்டுபிடிக்கலாம். ஒளிச்சு வச்சுட்டோம், நாம தான் எடுக்க தவிர யாரும் எடுக்க முடியாது. நம்ம அதையும் ஆண்டு பாருங்க, நம்மளை மறைச்சு ஒளிச்சு உங்களிடத்திலே அவர் உயர்த்தி தெய்வ பேரு அழகான வாலிபன். இந்த வாலிபன் எப்படிப்பட்டவனா? அழகுள்ள வாலிபன். 2வது 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை வாசிப்பதற்காக 15, 16 வாசிக்கிறேன். சவுல் ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேல் காது கேட்க நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவுள். அபிஷேக வாலிபனா யார் அவன்? ஒரு நாளைக்கு கூட சொல்லிக்கிறார், நாளைக்கு இந்த நேரத்திலே ஒரு வருவான், அவன் என்ன செய்யணுமா? அபிஷேகம் பண்ணணும். அப்படின்றார் சௌந்தரியமான வாலிபனாக ஒரு குமாரன். அவன் யார் என்றால் அழகான மாத்திரம் அந்த வாலிபன். 2வது அவன் யாரா? அபிஷேகம் பண்ணப்படுகிறவன். அபிஷேகம் அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாசித்துப்பா 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? அப்போ அபிஷேகிக்கப்பட்டவன். வாலிபனே, நீ யாரு? அழகான மாத்திரமல்ல, கர்த்தரால் முன் குறிக்கப்பட்டு முன்னமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் எல்லாரும். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்தெடுத்த கர்த்தர் அவர். அபிஷேகம் உள்ளவன். அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது 20ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து. கவனிங்கள், அங்க போடப்பட்டிருக்கிறது 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிமா. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறார் என்பதை இப்போது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து. அப்போ ரட்சிப், அதாவது அவன் அழைக்கப்பட்டவனுக்கு ஒரு ரட்சிப்பு வச்சிருக்கிறார். 28ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அவர் தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அரணான அடைக்கலம். அபிஷேகம் பெற்றவனுக்கு ரட்சிப்பு. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அரணான அடைக்கலம்.
2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வசனம். உங்களோட கூட 2 கொரிந்தியர் 1:21. உங்களோட கூட ஆ, எங்களையோ ம், கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி ம். நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. தேவனே ஸ்திரப்படுத்துகிறார். 1 யோவான் 2 அதிகாரம் 20 வசனம். நீங்கள் பரிசுத்தராலே 1 யோவான் 2 அதிகாரம் 20 வசனம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சகலம் உங்களுக்கு அறியப்பட்டிருக்கும். 27 வசனம். நீங்கள் அவரால் அவராலே ம். பெற்ற அபிஷேகம் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஆ, அந்த அபிஷேகம் ம். சகலத்தையும் குறித்து 1 2 அல்ல, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, சத்தியமா இருக்கிறது. பொய்யல்ல. பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே ஆ, அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அபிஷேகம் சத்தியம். அவன் யாரா? அபிஷேகப்பட்டவன். வாழ்வனே, உனக்காக நான் அழைக்கணும். ரட்சிப்பு, சத்தியம், நிலைக்க செய்யும், விளையாக்கும். உன் மீது இருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. அந்த வாலிபன் அழகானவன். அந்த வாலிபன் அபிஷேகப்பட்டவன். 3 1 சாமுவேல் 9 அதிகாரம் 17 வசனம். சாமுவேல் சவுலை கண்டபோது சாமுவேல் சவுலை கண்டபொழுது கர்த்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லி இருந்த மனுஷன் இவனே. இவனே, இவன் தான் என் ஜனத்தை ஆளுவான் இவன் என்றார். தான் ஜனத்தை ஆளுகிறவன். அவன் ஆளக்கூடியவன். அவன் அடிமை அல்ல, ஆமென். வாலிபனின் அடிமை அல்ல, ஆமென். இந்த உலகத்தின் அடிமைப்பட்டவன் அல்ல. நீ யாரா? ஆளுகிறவன். ஆமென். நீ அழகானவன், அபிஷேகம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆளுகிறவன். ஆளுகிறவன். நீ ஆள பிறந்தவன். பயந்துடாதே. எதற்கு அடிமைப்படுத்த முடியாது. ஆமென். எதுவும் அடிமைப்படுத்த முடியாது. நீ ஆளக்கூடியவன். எப்படி ஆளுகிறாய்ப்பா? கர்த்தர் சொல்கிறார். உபாகமம் 15 அதிகாரம் 6 வசனம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி சொன்னபடியே உனக்கு ஆசீர்வதிப்பதினால் ம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். உபாகமம் 15 அதிகாரம் 6 வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் ஆ, உனக்கு சொன்னபடி சொன்னார். அவனுக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதினால் ஆளுகிறவனை ஆசீர்வதிக்கிறார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பார். நீயும் கடன் வாங்குவதில்லை. கடன் வாங்க மாட்டார். நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஆள முடியாது. நீதான் ஆளுவாய். நீ ஆள பிறந்தவன். நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய், தாராளங்களுக்கு செய்வாய். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார். சகல ஜனங்களுக்குள்ளும் நீ ஆசீர்வாதத்துக்கு காரணம் நீ ஆள வேண்டும். நீ ஆள பிறந்தவன். நீ ஆள பிறந்தவன். எதற்காக நீ ஆள பிறந்திருக்கிறாய்? தானியேலின் புஸ்தகம் 11 அதிகாரம் 5 வசனம். தானியேல் 11 அதிகாரம் 5 வசனம். தென்திசை ராஜா பலவான இருப்பான். பலவானாய் இருப்பார். ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் அஹ், ஒருவன் அவனை பார்க்கிலும் அவனை பார்க்கிலும் பலவானாகி ஆளுவான். அவனை பலப்படுத்தி நீ பலப்படுவ. பலன் இல்லையே நீ கலங்காது. கர்த்தரை பலப்படுத்துவார். பலத்தின் மேல் பலனை கொடுத்து நீ ஆளுவார். நீ ஆள பிறந்த பலன் மாத்திரமல்ல. ரோமரின் புஸ்தகம் 5 அதிகாரம் 17 வசனம். அல்லாமலும் ரோமர் 5:17. அல்லாமலும் ம். ஒருவனுடைய மீறுதலினாலே அஹ், அந்த ஒருவன் மூலமாய் ம். மரணம் ஆண்டு கொண்டிருக்க அஹ், கிருபையின் ம். பரிபூரணத்தையும் கிருபையின்
பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆளுவர் என்பது ஜீவனை நித்திய அடைந்து ஆளுவார்கள் யாராலே? அந்த ஒருவராலே. வாலிபனே நீ அழகானவன், வாலிபனே நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், வாலிபனே நீ ஆளுகிறவன். நான்காவது சொல்லப்பட்டிருப்பார்கள் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 22 சாமுவேல் சவுலையும் 1 சாமுவேல் 9:22. சாமுவேல் சவுலையும் அவள் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்துக் கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். எந்த இடத்திலே? தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராய் இருந்தார்கள். அழைக்கப்பட்டவன் அது என்ன பிரகாரம்னா தலைமையான இடத்திலே. கழுத மேய்ச்சுவோமா, ஆடை மேய்ச்சிட்டா கூட பரவாயில்லையே, கழுதைகளை தேடப்போனியா தலைமையான இடம். நான் யோசித்து பார்த்தேன், அங்க மேடையில் உட்காந்து 30 பேர், வலது பக்கம் 15 ஊழியர்கள், இடது பக்கம் 15 ஊழியர்கள், வெள்ளி ஜலியமா. இது ஊரெல்லாம் சுற்றி ஊரூரா தேடி கழிச்சு அது மூஞ்சும் அது தலையும் அது தாடியும் அது வேஷமும் ஆடி ஓடி கடைசியா வந்து பார்த்தா பாப்பா உனக்கா கூப்பிட்டா உன் எண்ணி. ஆமா உனத்தான். என்ன இது வேற ஆளுகள் ஆள் மாறாட்டமா? எனக்கு உனத்தான் மேல கூப்பிடுறான். எண்ணியா உனத்தான் வேலைக்கு எங்க உட்காந்தா தலைமை பொறுப்பு. தலைமையால் கழுத மேய்ச்சலுக்கு தலைமையான இடத்திலே அழைக்கப்பட்டவன். அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைத்தவர்கள். வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள். அப்ப அழைக்கப்பட்டவரை அவன் யோசித்து பார்த்து, இவ்வளவு வெள்ளையும் துணிமக்கள் இடத்துல ஒரு கருப்பும் ஒரு அழுக்கு முக்கியம் உட்கார்ந்தான். ஆகலாம் வசனம் சொல்கிறது, சவுல் ராஜாவான சொன்னான். இவனா நம்மள போய் ரட்சிக்க போறான், இவனா ஊழியக்காரன், இவனா ரட்சிக்க போறான், இவனா ரட்சி அவனை அசடி பண்ணினா இருக்கான். சவுலோ காது ஏற்றுக்கொள்ள முடியல. 30 பேர் வெளியும் சொல்லி மேடையில் உட்கார்ந்துக்கிறாங்க. ஒருத்தர் இச்சில்மன் சொன்னாரு, சாமியார் சொல்ற தீர்க்கதரிசியோ நாளைக்கு ஒரு ஆள் வருவேன், அவன் ஆள போற, இவனே ஜனத்தை ஆளுமா, ஒரு ராஜாவை நியமிச்சுட்டேன் நானு, ராஜா உட்கார வைக்க போற. எல்லாம் வெளியே கோட்டம் போடாதான் அன்னிதான் கோட்டம் மூட்டை மாற்றிக்கலாம். எல்லாம் நம்மளை மேல உட்காரிச்சுட்டாங்க. இவன் ஒரு கோட்டு, அவன் ஒரு கோட்டு, இவன் செடிச்சனாவது உட்கார்ந்துருந்தான் மேடையில. ராஜா வர, ராஜா தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா, இவனே என் ஜனத்தை பாப்பா யாரு முதல்ல காலையிலே தெரியும். இவனா ராஜாவா இருக்க போறேன். அவனேதான் காரணம். அவன் அழைக்கப்பட்டான், தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவனை குறித்து வேதம் சொல்வது பாருங்கள். ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அவன் ஊழியக்காரன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 1-2. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன். அப்போஸ்தலன் மாறல, இப்போ ராஜாவை மாறல. ராஜாவுக்காக அவன் அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய அபிஷேகத்திற்காக, தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனாமே. நீ நினைக்கிறவன் இல்ல, கைது மிச்சம் இல்லாம தேவனால் முன்குறிக்கப்பட்டு அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனும் ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய தேவனுக்கு பிரியமானவர்களும் பரிசுத்தமாய் மாறுவதற்காகத்தான் அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். நமக்கு தெரிந்த வசனம் ரோமர் 8:28-30.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய தீர்மானம், உன்னுடைய தீர்மானம், என்னுடைய தீர்மானம் அல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது எதுக்கா? நன்மைக்காகவே. 30ஆம் வசனம் சொல்கிறது, எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்போ அழைக்கப்பட்டவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். மகிமைப்படுத்தியது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவனவன் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். இங்கே எப்படி சொல்றது? அவனவன் அழைக்கப்பட்ட நிலைத்திருக்க கடவன். 24ஆம் வசனம். சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். யார் முன்பாக? உட்கார்ந்து இவனுக்கு நான் உட்கார்ல. ஆமென். அவர் அழைத்த தேவனுக்கு நான் அழைக்கப்பட்டவன். அவன் அழகானவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆளுகிறவன், அழைக்கப்பட்டவன். கடைசியா 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 சாமுவேல் 9:26. அதிகாலமே எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். ஆயத்தப்படுத்துகிறவன், ஆயத்தமாகிறவன், ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவன் ஆயத்தப்படுகிறான். ராஜாவால், ஊழியக்காரனால், தலைமையால், எதற்குமே அவனை அவன் ஆயத்தமாட்டான். ஆயத்தப்படுத்தப்பட்டவன் நீ ஆயத்தமாயிரு. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூட உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி நீ ஆயத்தப்படு, உன் ஜனத்தை ஆயத்தப்படுத்து. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். 10ஆம் வசனம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார். அவன் ஆயத்தமாக்கப்பட்டான். வாலிபன் அழகானவன், வாலிபன் அபிஷேகிக்கப்பட்டவன், வாலிபன் ஆளுகிறவன், வாலிபன் அழைக்கப்பட்டவன், வாலிபன். இந்த ஆசிரியத்தில் பெற்றானே. ஆனா